பிக் பாஸ் சீசன் 4 எவிக்ஷன் ஹைலைட்ஸ். சனமோட எவிக்ஷன் கேள்விப்பட்டதுமே நம்ம எல்லோரும் சோஷியல் மீடியால பிக் பாஸ் நேர்மையா இல்ல, ஓட்டிங்க்கு மதிப்பே கொடுக்கல, நல்லா அரசியல் பண்ணிட்டாரு, டிசர்வ் கண்டஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ பல வார்த்தைகளை கழுவி ஊத்திட்டாங்க. ஆனா சனம் ஏன் எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிற உண்மையான ரீசன் தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, நம்ம சனம் ஷெட்டி ஒரு மாடல்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க 3 வருஷம் வெயிட் பண்ணி பிக் பாஸ்க்கு வந்ததா இவங்க சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி, அதாவது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 2 வாரம் நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல ஈவென்ட் மேனேஜரான ஜோ மைக்கேல் அவருடைய ட்விட்டர்ல ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. அதோட பேர் தான் தி லக்ஸுரி அஃபேர். ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய அஃபிஷியல் பேஜ் அண்ட் க்ரூமரா தான் வந்து நம்ம சனம் ஷெட்டி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 12 ரொம்ப நாள் கிடையாதுங்க. இந்த வீக்கோட சனிக்கிழமை தான் நடக்குது. இதனாலதான் சனம் ஷெட்டி திடீர்னு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு இதை பார்த்தாலே கிளியரா தோணுதுங்க. என்னடா இது, பிக் பாஸ்க்கு போன சனம் எப்படி இந்த ப்ரோக்ராம்க்கு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க? சனம்க்கு ஏற்கனவே இதை பத்தி தெரிஞ்சதுனால தான் என்னவோ இந்த எலிமினேஷனை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணாங்களா, இல்ல நிஜமாவே சனம்க்கு இதை பத்தி தெரியாம ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் இதை பிளான் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை சனம்க்கு இதை பத்தி தெரிஞ்சில்ல அப்படின்னா, சனம் அவங்க பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி அவங்க வின்னிங்க்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சனம திடீர்னு பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்புனதுனால நம்ம எல்லோரும் பிக் பாஸ முட்டாள்னு திட்டியிருந்தோம். ஆனா உண்மையா ஃபூல் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாங்க. டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் வெளியே போக கூடாது அண்ட் சனம் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுமே சனம் ஃபேன்ஸ் எல்லோரும், சனம் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல மத்த எல்லாருமே வந்து நோ சனம் நோ பிக் பாஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக வேற ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சனம்க்கு போட்ட ஓட் அதிகமா வந்திருந்தாலும் கம்மியா வந்திருந்தாலும் இந்த வீக் சனம் தான் வெளியே போகணும்னு ஷோ ஸ்டார்டிங்லயே டிசைட் பண்ணிட்டாங்க. சோ சனம் ஃபேன்ஸ் இனி யாருமே சனம் எலிமினேஷனுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு கண்டிப்பா பிரைட் ஃபியூச்சர் இனிதான் ஆரம்பம் அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. நமக்கு இதனால இன்னொரு டவுட் இருக்கு. இந்த வீக் இவங்க தான் வெளியே போகணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்றாங்க அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நம்மள ஓட் போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் இல்ல, விஜய் டிவி அவங்களோட சேனல் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போக பாக்குது. வெளியே இருந்து வந்த எல்லாரையுமே வந்து காலி பண்ணி அனுப்பிட்டாங்க. அதாவது இதுவரை எலிமினேட் ஆகி போனவங்க ரேகா, சுரேஷ், வேல்முருகன், சுசித்ரா, சம்யுக்தா, இப்போ சனம், இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவி வெளியிலிருந்து வந்த ஒரு கண்டஸ்டன்ஸ். இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவுட் சைடு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரி, அனிதா, ரமேஷ், அர்ச்சனா, சோம், இவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வர வீக்ல இவங்களை எல்லாருமே எலிமினேட் பண்ணி அனுப்பிடுவாங்க. சோ பிக் பாஸ் ஹோம்ல விஜய் டிவி ஃபேம்ஸ் மட்டும் தான் இருக்க போறாங்க அப்படின்னு பல பேர் பலவிதமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அரசியல் பிக் பாஸ்ல மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலயுமே தான் இருக்கு. இதை மாத்தி அமைக்க நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் திரும்பவும் ஓட்டிங் தான். நம்ம இந்த சீசன் பிக் பாஸ் டைட்டிலுக்கு டிசர்வ் கண்டஸ்டன்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஓட் போட்டாதான் இதை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்ற கருத்து எனக்குள்ள இருக்கு. இதுக்கு மேல பிக் பாஸ்க்கு ஓட் போறதும் போடாததும் மக்களான உங்க கையில தான் இருக்கு. வீடியோ பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா மெட்ரோ பிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.